அம்மா நோதுமா. ஆஹா வந்துட்டாங்க வந்துட்டா திரௌபதி அம்மா வந்துட்டா. ஐயா அம்மா தாயே அம்மா அம்மா இருமா எங்கன்னா ஒரு இடத்துல நிக்கிறமா தாயே நோது எங்கன்னா மாய வச்சு பூத்து அதான் அம்மா தாய் வந்துட்டமா வரதா சவாய் கரண்ட் வாடி போறமா பாய் சேன அடிக்கிறேன்ட்டு நோதுமா கரண்ட் இல்லையா? ஐயோ ஒண்ணும் இல்ல தாயே என்ன பார்த்தா இங்க வா இனிப்பு இது சந்தோஷமா இங்க வா. ஓ மொத்தமா அவுத்துன்னு வந்துட்டு இப்ப கட்டணம் போடுவது அந்த தெய்வமே முடிவா ரவுடி மேல மச்ச சுத்தமா காசேம்மா சுத்தமா ரசமாவது சாம்பார் அது அம்மா அங்கே தம்பி தான் பிடிக்கும். வாடா ஆனா பாய் ஆமா நீ வந்து பத்தாலும் ஏறிக்குமா மேல எங்களை இறங்கி சொல்லிட்டாங்க. மேல ஏறிக்கிற மேல ஏறி சிம்மாசனத்துல ஏறி ஆட்டம் போடுங்கள். நான் எங்க வருவீங்கவா? அது வந்து நீ ஆக கூடாதுமா. எவ்வளோ அவனை கூப்பிட்டு என் நடி சொல்லி என்ன ஒரு சத்தம் வந்தா சொந்தெல்லாம் மொத்தம் ரத்தம் சொன்னதான் தெரியும் சொன்னதான் தெரியும் உன்னை பார்த்தா சொன்னதான் தெரியும் அப்படின்னா உள்ள தூக்கம் யார்த்த வந்து நாம தூங்கணா சரி அம்மா இங்க நில்லு கவனிக்கிறமா நிக்கிறமா மேலே ஏத்துமா யாருமா இருமா யாரு தானே சொன்னா எங்கம்மா உனக்கு தீ குடி அடிச்சு கொடுப்பாரு யாருமா சொல்ற வேலை மட்டும் அவங்களுக்காக யாருமா நீ பக்கத்துல யாரியா ஏன் டைம் ஆகுது ராணி சொன்னா ராணி வரும்போது வாய்க்கக்கூடாது. ராணி மகா ராணி ராஜ்யத்தின் கோணி நீ போட்டு தட்டிவிட்டா நல்லா ராணி நான் மாப்பிள்ள வச்சிருந்தா மூவ் பண்றேன்
மகாராணி மகாராணி கேட்டலாம் கேட்டேனா கேட்டுமா மகாராணி மகாராணி அப்படி சொல்லுமா மோன்ற இல்லம்மா இந்த முக்கியமா இந்த ஈட்டி ஏத்து மாட்டோமா என்ன பண்றது டேய் அந்த மூளைக்கு இந்த ஈட்டி ஏறி பறந்தா ஆகும் மலைவாக தத்தற நீட்டி டேய் அம்மா உன்னை கேட்டா இல்லம்மா ஒரு பெரிய பிரச்சனை வைக்கிறாங்கம்மா உள்ள போய் அஜித் நம்ம கம்பெனில இருக்கறாங்களே பொம்பளை சேரெல்லாம் பெரிய பிரச்சனை வைக்கிறாங்கம்மா அஜித் அவன் மொட்டை அடிச்சு ஆயிட்டு எடுத்துட்டு வந்துடுறான் ஒருத்தர் நம்ம கம்பெனில தானே பத்தல ஆனா நம்ம கம்பெனில ஒருத்தர் கரெக்டா இருக்குமா லூஸா தான் இருக்கும் நம்ம மகன் வச்சுக்கிறாரா ஆனா விடு மகனுக்காரலாம் சொல்ல விடாது நம்ம போட்டியா இருக்கிறாரா அவருக்கு பொட்டிக்காருக்கு 3 பொண்ணாட்டிமா நீ மெயின் வச்சுக்கோ போயின்னு வச்சுக்கோ 4வது மாமியார் வச்சிருக்கிற கேட்டு பாருங்க அவருடைய நான் கேட்டேன் ஏமா பொட்டிக்கார ஏன் மாமியார் வச்சுன்னா மாமியார் வச்சா மாடு கண்ணு தேருமா இப்ப நான் பொட்டிக்கார எதுக்கு பண்ணி பேசிங்கன்னா இதெல்லாம் கேட்டான வெளியே வந்தா இல்லம்மா அப்படின்னு அஜித் சொன்னா அஜித் சொன்னா ஓ நான் சொன்னா அவனை மத்தால் போலாம் ஐ மத்தால் தசத்து நாடு 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 ஏவே நாடு ஆமா டேய் அம்மா ஒண்ணுங்கறீங்களா ஓ டோர்மா ஒண்ணு அவன மேல வெச்சுக்கோ இல்ல என்ன தான் வெச்சுக்கோ சும்மா ரெண்டு பேரும் ஆவு ரெண்டு பேரும் தான் வெச்சு போனாங்க ரெண்டு பேருமா மடியெல்லாம் மொத்தமா ஊத்து பாருங்க நாவல அடிக்கு டேய் அம்மா இது என்ன நாடு இது மதுரை நாடு மதுரை மதுரை நகர் ஏன்னா நான் சொல்லாம இங்க வா நீ சொல்லட்டுமா இங்க வாடா 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 அம்மா திரும்பி பல்பு போனா போது கரண்ட்ல இந்த மாட்டி சாவ போறாங்க மதுரை சொல்லக்கூடிய மதுரை நகர் என்ன அப்படி பாரு ஆமா பாருமா பாத்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சதான் இருக்கு ஆமாமா சரி வாங்கி வாங்க கூடாது ஆமா வாங்கி அடிக்கூடாது ஆமா மதுரை அடிக்கூடாது மதுரை மதுரை சொல்லுமா சப்போர்ட் வர இதுதான் இதுதான் மதுரை மாநகர் மதுரை மாநகர் இது மதுரை டேய் வாடா நான் இப்படி நின்றாய் இவ்வளவு என்ன பண்ணீங்க உள்ள இப்படி நின்றானே மதுரை மாநகர் ஆமா இது மதுரை மாநகரை சரி நில்லு யாரோ யாரு ஆள குடியா பள்ளிராணி பள்ளிராணி வாங்க பள்ளிராணி தான் பள்ளிராணி அள்ளிராணி 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 புரியுமா யாடி தந்தாலும் புரியுமா உனக்கு அடிமா நம்ம 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 கூட்டாளி ஏமா இவங்க சொல்றதா மனம் பொறுத்துக்க முடியல எனக்கு அசிங்கமா இருக்குதுமா நான் சொல்ல கூடாதுன்னு பாக்குறேன் நானு அப்படி இல்ல இந்த ஒடியார அஞ்சாலும் ஒடியா இல்ல இல்ல அது இல்லமா அது கிடையாது அவங்க சொன்னது எனக்கு மனம் ஜட்டி சத்தியமா சொல்ற நான் சொல்ல சத்தியமா நான் சொல்லுங்க புரியல நீ சொல்றது அம்மா தெளிவா சொல்றா ஓ அவர் ஜட்டி போல சொன்னாங்களா இல்ல இல்ல அந்த அம்மா ஜட்டி அவுட் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க இல்லமா இங்க வாடா முடி சொல்றேன் இல்ல மொபைல் இங்க வாடா இருமா நான் சொல்லிறேன் டேய் நான் சொல்லிட்டேன் அவன் சொல்லு இருமா சொல்றேன் அப்புறமா நான் முகானக்காரருக்கு போய் எடுத்துட்டேன் அவன் குழந்தைமா தெரியாது பெண்களுக்கு ஏதோ அழகு இருமா நான் சொல்றது கேளுமா எப்பவுமே ஓய் 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 கட்ட அம்மா இருமா பெரியவங்க சொல்றாங்க கலப்பை கோகுத்தந்தா கலப்பை கோகுத்தந்தா நல்லா முட்டி மெத்து தான் பார்த்து போகணுமா பொட்டிக்கார உண்மைதானே ஆமா பொண்டாடி கட்ட தந்தா எப்படி கட்டணும் பொட்டிக்கார நல்லா முட்டும் பெருசு தான் கட்டணுமா அதனால நல்லா பெருசாகுது போறாம பெண்களுக்கு என்ன மாதிரி இல்லையான்னு போறாம சில உண்மைதான் போறாமன்னு இருக்கவே கூடாது ஆமா இப்படி போ எல்லாரும் சிரிப்பு தானா
சிந்திக்கணும். அவன் சிந்தித்து செயல்படணும். ஆமாமா. என்னடா ஒரு பெண்பால் இவ்வளவு கோபமாறாங்களா, கோபம் அடிக்கிறாங்களே. ஜாலியா இருக்கும். அவனோட பேசுகிறிய 16 அவனான 16 உண்டானே. சரிம்மா. அம்மா மதுரை மாநகரை ஆளக்கூடிய நீங்களே தாயே. நீங்க யாரா சொல்லுங்க. அல்லி ராணி. அந்த வாயில குத்து விட்டுனாவா அது உள்ள போயிட்டே இருக்கும். பசிமா இந்த மதுரோட ஆளக்கூடிய அல்லி ராணி. அல்லி ராணி வாங்க 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 செங்கோல் பிடித்து செங்கோல் பிடித்து செங்கோலை பிடித்து நீதி தேவனையே செய்யக்கூடிய இந்த மதுரவாயிலே அவனை இந்த மதுரவாயில மட்டும்தான் மதுரை நாடகத்தான் ஒரு பெண்பாளர் சாட்சி. ஆமாம் தாயே. யாரு? பெண்ணார சாட்சி. பெண்பாளர் சாட்சி. ஆமாமா. இந்த அள்ளிராணி. ஆமா ஆமா. அள்ளிராணி வாழ்க அள்ளிராணி வாழ்க அள்ளிராணி அனைவரும் போட்டுகிறார்கள். அப்படி இருந்தாலும் மார்பில் பாதக்க நாட்டை எனக்கு முன்பு இதற்கு முன்பு ஏழாவது ஆட்சி யாரம்மா? என் தந்தை. உங்கள் தந்தை? யாரு? உங்கள் தந்தை யாரம்மா? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் ஆகட்டும் அம்மா. என்ன ஆகட்டும் அம்மா? அதான் பாண்டியன் மன்னன். பாண்டிய மன்னன் அவருடைய அரசாட்சி. அவருக்கு பிறகு 7 அரசாட்சி. அரசாட்சி சரி இப்ப சொல்லு. எல்லாமே குறையதான் மாறிடுது. மழை பெஞ்சே ஒரு குறைதான். மழை பெஞ்ச குறையா? எல்லாமே சொல்லி நடமா. அள்ளி ராணி வாங்கி அனைவரும் போட்டிருக்கிறார்கள். அப்படி போற்று போய்ந்தாலும் ஆமா ஆமா. எனவே ஒரு பெண்ணை பார்த்துக்க முடியுமா? அவனுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நிகழாமல் அரசாட்சியை கூறிய அப்படி கிடுக்கிட்டு கையில அப்படியே கையில வலிக்குதா? இதெல்லாம் நண்ட என்னமா? மொத்தரா விக்காய் மின்ன பாலைய குன்ன மொத்தரா விக்காய் மின்ன பாலையம்மா
சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். உயிரோட போக மாட்டேங்க மொத்த பேர் வீட்டுக்கு. எங்க இல்லைங்க, அங்க பேசுறாங்க. எங்க அது ஒரு கேம் ஆடுறாங்க. ஃப்ரீ ஃபயர். உனக்கு கேம் ஆடுறாங்கன்னு கேட்டாங்க. அம்மா நீ எனக்கு வேணும் சொல்ற. அது ஏப்பாடி என்றால் ஆமா தாயே, 10 வயதிலே ஆளானவன் நான். நீங்கள் பருவமங்கை அடைந்தீர்கள். 10 வயதிலே 10 வயது இங்க வா. என்னம்மா மகாராணி 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 என்ன உனக்கு பயமா இல்லையா? பயம் இருக்குதுமா உள்ள. போய் அங்க இருக்குதுப்பா. உள்ள இருக்குதுமா. போய் போ. இவன் தள்ளி பாருங்க. அம்மா இல்லம்மா கல்லுமா உங்க ஆள்ல குதிச்சுனா ஏன்னு. ஆமா சொல்லுங்க தாயே. நான் தாயி இல்லம்மா முத்து அது முடிஞ்சு போச்சு. 10 வயதிலே ஆளானீர்கள். ஒரு பெண் 10 ஆள் ஆளவாங்களா? ஆமாமா ஆமாமா. ஆனா நானு நீங்கள் ஆளானீர்கள். 10 வயதில் ஆளானேன். உண்மைதான் தாயே. கல்விச்சாலையில் கல்விச்சாலையிலே பல கல்விகளை ஆமா பல கல்விகளை ஆமாங்க கற்றுள்ளவன் கற்றுணர்ந்தீர்கள். இந்த அல்லிராணி இந்த அல்லிராணி களப்பயிற்சி கதிப்பயிற்சி வில் பயிற்சி பயிற்சி குதிரையாட்டம் குதிரையாட்டம் யானையாட்டம் அனைத்தையும் அநேக பயிற்சிகளை தேர்ச்சி பெற்றவன் இந்த அல்லி. உண்மைதானம்மா. ஒரு நேரம் ஒரு நேரம் என் நாட்டுக்கு உங்கள் நாட்டிற்கு ஆபத்து என்று வந்தது. ஆபத்து என்று ஒன்று நேர்ந்தது. யாரால் யாரால் ஆபத்து என்று வந்தார்? நீர்மூடன் நிர்மூடன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கணம் ஒரு அரக்கனால் அவனோடு போர் புரிந்தார். அவனோடு சண்டை செய்தால் என் தந்தை உங்கள் தந்தை யுத்தத்தை புரிந்து ஆமாங்க தோல்வி அடைந்து தோல்வியடைந்து உறவுக்கு சென்று வீட்டிற்கு வந்தார். விரைவு வந்துட்டார். ஆமா தாயே. நான் கல்விச்சாலையிலே கல்வியில முடித்து கிரகம் வந்தார். பல கல்விகளை முடித்து கிரகம் வந்தால் என் தந்தை முகம் சோர்வான வந்திருக்கிறார். உங்கள் தந்தையின் முகம் சோர்வையோடு இருக்கிறது. அப்பா அப்பா யாது காரணம் தந்தையே, எதற்காக முகச்சோர்விட்டு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்கள் தந்தையிடத்திலே கேட்க அவர் என்ன உரைத்தார்? உங்கள் தந்தை மௌனமாக உணத்தோடு ஆமா அல்லி ஆமா நம் நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டதம்மா. நாட்டிற்கு ஆபத்து வந்தது தாயி. ஒரு நீர்மூடன் நிர்மூடன் சொல்லக்கூடிய அரக்கன் ஒரு அரக்கனானவன் ஆமா நம் நாட்டுக்குள் புகுந்து நம் நாட்டிற்குள் புகுந்து யுத்தத்தை புரிகிறான். சண்டையானது செய்கிறான். சண்டையிலே அவன் யுத்தத்தை புரிந்து ஆமா நான் தோல்வியை கண்டு தோல்வியை விட்டேன். கண்டு வந்திருக்கிறேன் அம்மா. அப்பா அம்மா இதற்கு வணக்கவரை ஆமா எனக்கு விட ஒருங்கள் எனக்கு விடைத்தாருங்கள். நான் சென்று நானா ஆமா அல்லது அவனா அந்த நிர்மூடனா என்று இருவரில் ஒருவர் பார்த்து வருகிறேன் என்று என் தந்தையானவர் உங்கள் தந்தையானவர் ஆமா அல்லி அல்லி நீயே ஒரு ஆணாக இருந்தால் அவர் ஆணாக இருந்தால் ஆண் பிள்ளை இருந்தால் ஆமா நான் விட கொடுப்பேன். உன்னுடைய கரத்திலே விடை கொடுத்தனை ஆனால் நீயோ ஒரு பெண்பார் ஒரு பெண் குழந்தையாக நீ இருக்கிறார். எப்படி அம்மா சென்று சண்டை செய்து நம் நாட்டுக்கு வெற்றி பெறுவது வெற்றி நீ எப்படி அம்மா அவனை வெல்வது என்று என் தந்தை அரமனையோடு சொல்கிறார். உங்கள் தந்தையானவர் அறையமான அப்பா அப்பா கல்வியிலே பல கலைகளையும் ஆமா கற்று வந்திருக்கிறேன். பெற்று வந்திருக்கிறீர்கள். என்னை விட கொடுங்க விடை கொடுங்கள் தந்தையே என்று கேட்க அரை மனதோடு விடை கொடுத்தார். அரை மனதோடு விடையளித்தார் உங்கள் தந்தை. சென்றார் நீர்மூடனை ஆமாங்க பார்த்து நானா நீங்களா அது அவனா அவனா 2 பேர்களும் இருவரில் ஒருவர் சமராக யுத்தம் செய்தோம். ஆமா அற்புதமாக ஒரு யுத்தத்தை செய்து யுத்தத்தை செய்ய முடியவில்லை. ஆமாங்க என் கரத்து இருக்கும் கரத்திலே இருக்கும் உருவினை உறைவாளை உருவி அந்த நீர்மூடனை நிர்மூடனின் சிரத்தையை துண்டித்து சிரத்தை போகிறீர்கள். அவருடைய சிரத்தை போயது இந்த நற்செய்தியை ஆமாங்க என் தந்தையிடம் சொன்னேன். உங்கள் தந்தையிடத்திலே சொல்ல என் தந்தையானவர் உங்கள் தந்தையானவர் சிம்மாசனத்தில் இருந்தார். சிம்மாசனத்திலே இருந்து எழுந்து என் அமர வைத்தார். ஆமாம் தாயி அமர வைத்து அமர வைத்து ஆமா அள்ளி அம்மா அள்ளி இதற்கு பிறகு இதன் பிறகு இந்த மதுரமாநகருக்கு இந்த மதுரமாநகரை அரசன் அல்ல அரசன் அல்ல அரசாக இருக்க வேண்டும். அரசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த மணிமனை சூட்டி இந்த வைத்தார். மணிமகுடத்தை சுட்டி வைத்தார். இதை போய் கொண்டு ஆமாமா அள்ளி நாடி ஆமாமா 2 பேர் கொடுத்தார். அழிராணி எந்த குறையும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இந்த மதுரமாநகரில் மதுரமாநகரை கோயில் கொண்டிருக்கிறார்கள். மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மனும் ஆமா சொக்கநாத பெருமானும் ஆமாம் தாயி கோவில் கொண்ட இடம் ஆமா இந்த மதுரை. இந்த மதுரை நகர் இந்த மதுரமாநகரையில் ஆமாங்க நான் குறையில்லாமல் அரசர் செய்தால் இல்லாமல் ஆட்சி புரிந்து வந்தால் ஆணுக்கு ஆணக பெண்ணுக்கு பெண்ணாக யுத்தத்தை புரிந்து ஆமாம் தாயே நாட்டு மக்கள் குறை இல்லாமல் யாதொரு குறையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகிறீர்கள். புரிந்த நேரத்தில் ஆமாம் என் அழகை கண்டு ரசித்தார் ஒருவர். என் அழகை யாருக்கு அழுகா இருக்குது அழகு இருக்குமா இல்லமா அழகு 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 ஓ அம்மா எங்க பார்த்தாலும் அழகு என்று இல்ல அழகாக இருக்கிறீர்கள். இந்த அழகை கண்டு ரசித்தாள் ஒருவர். யாரு யாரு யார் அவன்? அவள் இல்லமா அவன் அவன் தான். இங்க அவன் தான். மாத்திட்டீங்களா அப்படின்னு பார்த்தேன். நான் மாத்துறேன். என் அழகை கண்டு ரசித்தான். ஆமா யார் அவர்? ஆமா பாண்டவனோடு பிறந்தார். பாண்டியனோடு பிறந்த யார் அவர்? அர்ஜுன பெருமான். அவர் தான். ஆமா சைலன்ஸ்.
ஆமாம் தாயே, அர்ஜுன பெருமான் உங்கள் மீது ஆசைப்பட்டார். நீ அவசரப்படாதவா, நான் இது பண்ண மாட்டேன். நீ ஏன் நாடகம் ரசித்தா? ஆமாமா. ஏன் அருகில வருவதற்கு உங்கள் அருகிலே வருவதற்கு எனக்கு ஆடவர் வாசனை பிடிக்காது. ஆமாமா. ஏன் அருகில வருவதற்கு பயந்து பயந்து ஆண்டவன் கண்ணனத்தில் முறை கன்னடத்தில் முறையில என்னவென்று என்ன மாமா மாமா மதுரை ஆளக்கூடிய அல்லிராணியை நான் திருமணம் செய்ய நான் வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்க ஆமா ஆமா. அர்ஜுனா அர்ஜுனா அள்ளி அருகில செல்வது எவ்வளோ? ஆமா அர்ஜுனா, இது உனக்கு தகுமா? அள்ளி தருவாரு பாட்டு, நீ தெரியாத உனக்கு நல்லா இந்த கொஞ்சம் மனவளம் ஏடா அவள் அருகில செல்ல முடியாது. ஆமா. அவள் இடத்திலே பொய்கள் சொல்லிதான் ஆமா அந்த நாட்டுக்கே போக முடியும். எப்படியாயிலும் உன்னை அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன் அவள் எப்படி என்று ஆமா அர்ஜுனனானவர் ஆமா ஒரு பச்சை கிளியாக மாறிவிட்டார். பச்சை கிளியாக மாறினார். ஆண்டவன் கணவனோ ஆமா ஒரு வேடுவனாக மாறிவிட்டார். கிளியை விற்கும் வேடுவனாக மாறிவிட்டார். எங்கள் மதுரை மதுரமாநகரிலே ராஜ வீதியிலே கிளியோ கிளி என்று விலை கூறி வந்து வருகிறார்கள். கிளியை விலை கூறி வருகிறார்கள். என் அருகிலே இருக்கும் என் தோய்பெண் செங்கல் பார்த்து விட்டார். எனவே என்ன ஆமா அள்ளி அம்மா அள்ளி நம்ம ராஜவீதியில் நம்முடைய ராஜவீதியிலே ஒரு வேடுவனானவர் பச்சை கிளியை விலை கூறி பச்சை கிளியை விலை கூறி வருகிறார். அந்த பச்சை கிளி அழகாக பேசுகிறது, அழகாக பேசுகிறது கிளி என்று உரைத்தார்கள். ஆமா சரி சரி, அது என்ன ஊதியமோ அதற்கு என்ன ஊதியமோ அது கொடுத்து அதை கொடுத்து அந்த பச்சை கிளியை பெற்று வாருங்கள், பச்சை கிளியை பெற்று வாருங்கள் என்று உரைக்க அந்த பச்சை கிளியோ மிக அழகாக இருந்தது. அழகாக இருந்தது. அதனால் ஆமா எனக்கு மனமகிழ்ச்சி அடைந்து மனதிலே சந்தோஷம் கொண்டு தோய்பெண் செங்கமலம் இந்த பச்சை கிளி அரண்மனையில் வைக்காதீர்கள். ஆமா நான் வேட்டையாடி வேட்டையாடி புலிகளை வேட்டையாடி புலித்தோலை உரித்து ஆமாம்மா எனக்கு என்று ஒரு அறை, ஓஹோ அதுதான் புலி கூண்டு. ஆமா ஆமா அந்த கூண்டில் சென்று வைத்து விடுங்கள் ஆமாம் தாயி என்று வைத்து ஆமா ஒரு நேரம் ஆமா நள்ளிரவு நேரம் பச்சை நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கும் சமயத்திலே இது கேளுங்கம்மா கேளுங்கம்மா, நான் உறக்கத்தில் இருந்து ஆமா கிளியாக இருந்தவர் ஆமாம் தாயி சுய வடிவம் எடுத்தார். சுயவருவத்தை எடுத்து இந்த அடங்காத அள்ளிரானுக்கு ஆமா யானை தலைவல பசு இருக்கும், துர்சார்குமான தலை அதை போல் யானை சிரம் போல் அடங்காத அள்ளிக்கு யானை பெரிய நான் உறக்கத்தில் இருக்கும் சமயத்தில் எனக்கு திருமகள் சுட்டி விட்டார். ஆமா திருமகள் சுட்டி விட்டார். ஆமாம் தாயி அதிகாலை எடுத்து பார்த்தால் ஆமா கழுத்திலே ஆமா மாங்கலம் இருக்கிறது. எடுத்தேன், பாவம் பிறந்தது, உட்கார்ந்து, ஆர்வரித்து, இந்த அண்ணன் யார் என்று ஆமா என்று பார்க்கும் சமயத்திலே கண்முன் தோன்றினான். யாரு? அவன் தான் அர்ஜுனன். ஓஹோ, கண்முன் தோன்றினான், கண்மணியை தோன்றினார் அர்ஜுனன். கண்ணன் தோன்றினான். ஆமா ஆமா அள்ளி அள்ளி நிறுத்து நிறுத்து. இவ்வளவு கோபத்துடன் ஆமாம் எங்க செல்கின்றீர்? எங்க செல்கிறாய்? அண்ணா அண்ணா, நான் உறக்கத்திற்கு சமயத்தில் இருக்கும் சமயத்திலே எனக்கு இந்த திருமகளை சூட்டினவன் யார்? திருமங்கலத்தை சூட்டியவர் யார்? அவனை கொய்ய போகிறேன் ஒரு சில கேட்க. ஆமா அள்ளி, ஆமா உன் கழுத்தில் இருக்கும் தாலிக்கு சொந்தக்காரன் ஆமா இந்த அர்ஜுனனே என் உரைத்தான் என்று உரைத்தார். கோபம் பிறந்தது, உறவலை உரிவினேன். உறைவாளை உருவி அள்ளி நிறுத்து நிறுத்து என்று உரைத்தார் ஆண்டவன். அடடே அடடே, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால், ஆமாம் ஒரு நாட்டுக்கு அரசே இருந்தால், ஒரு நாட்டிற்கு அரசியாக இருந்தால், ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால், ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒரு ஆடவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் ஆமா 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 என்று உரைத்தார். ஆமா சற்று சிந்தித்து சத்திரியரை சிந்தித்து பார்த்து, சரி, அவர் என்ன இனம்? அவரும் சத்திரியர். அவர் சத்திரியன் என்று உண்மை தெரிந்தது. ஆமா சரி சரி, என்னை விட ஆமா கொஞ்சம் அழகாக இருந்தார். ஆமா என்ன மாரி இருந்திருப்பாரு. ஆமா ஒண்ணு பேர் இருந்தார். இல்லம்மா, நான் குழந்தையிலே முருகர் மாரியா இருந்தேனா. இப்ப நம்ம அது கிருஷ்ணர் பந்தமற்ற என்ன பண்ண பார்த்தா அந்த அர்ஜுனன் மீது ஆசை கொண்டு எனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டேன். யாரு? கணவனாக ஏற்றுக்கொண்டேன். நான் கணவனாக ஏற்றுக்கொண்டேன். சில காலம் நானுடைய கணவரும் ஆமா அந்த புலிகுண்டிலே கூடி சுகித்தோம். இருவர் சுபாவத்திலே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை உனக்கு ஆண்டனே முடியாது என்று அப்படி குழந்தை போனது. நல்ல கேள்வி. சரி கொடுத்தே இல்லையா? ஆடவன் மாதிரி பிடிக்காதுதான்.
அவரை கணவனை ஏற்றுக்கொண்டேன். ஓ கடனா ஏற்றி வந்தீங்க. சொன்னேனே இல்ல, கேட்க கூடாதா? கேட்கணுமா? நீ கேட்கணும், எனக்கு கேட்கணும். சொல்லுமா. அந்த புலிகுண்டிலே சில காலம் 7 கிழவர் இருந்தார். நானும் அவரும் நீ அவரும் கூடி சிவித்தோம். கூடி சொல்லுமா, நீ சொல்றத நான் சொல்றேன். கூண்டு சிந்தாண்டா பெருசாண்டா. இந்த வேளையில் நீ கேட்டு தருவானா? நீ ஆமா சமூகத்துல கலரி விடுற. நம்ம கம்பெனி ராசி அவனுக்கு. அதன் பிறகு 10 மாதம் கடந்தது. 10 மாதம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். ஓ ஆண் பிள்ளை பிறந்தது. ஆண் பிள்ளை பிறந்தது. என் குழந்தைக்கு புலிகூண்டில் பிறந்ததினால் என் குழந்தைக்கு புலியாந்திரன் என்று என் குழந்தைக்கு நல்ல பெயர் கொடுத்து எந்த குறை இல்லாமல் இந்த மதுரை மாநகரில் நாங்கள் ஆண்டு கொண்டு வருகிறோம். ஏன் குறை என்பது எந்த குறை இருந்தாலுமா என் பிள்ளை பல கல்விளையும் கற்று வளர்ந்திருக்கிறார் புலியாந்திரன். அது ஒரு வீடு விடுங்கம்மா. என்னுடைய பதியமார்கள் அவர்கள் மனவாசத்தோட அவர் சென்றார்கள். நான் எதுவுமே நினைக்கிறதில்லை. சிம்மாசனம் என் நாட்டு மக்கள் மழை வந்தா கூட கூத்து விடாது. அவங்க ஏது போறாங்க, எங்க இருந்து போறாங்க? இவங்க ஏது போற கூத்து விடாது. ஏது போறாங்க? இல்ல இவங்களே உட்காந்து பாவனை வர மாட்டாங்க. ஆமா அவரு விட மாட்டாருமா. வந்து சொல்றாரு மழை நின்னா நின்று நினைக்கிறப்பா கூட தார் வயசு தான் போறாருண்ணா. ஒரு 5 மணி நின்னா கூட கண்ணை விட்டு கூத்து முடிச்சிடலாம். அப்படியும் சரி மனமகிழ்ச்சி. அது சொல்லுப்பா. எக்குறை இல்லாமல் இருந்தாலும் இந்த மதுரை ஆண்டு கொண்டு வரீங்க, பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆமா அதை பார். அம்மா தாயே வணக்கம். எதனாலப்போ நான் அங்கிருந்து வருகிறேன். எங்கிருந்து? விழாய்பட்டினம் அந்த பக்கம். அம்மா அடிக்கடி கொண்டு வந்திருக்கிறேன். கொடுங்கள். இதாங்கம்மா. இப்படி எழுதி இருக்கிறது. ஏமா உடனமா ஏமா இவன் பேர் முதல்ல மாத்துமா. இவன் பேர் ராமசாமி மாத்துது. 2 பேர் விஜய்னா யார் விஜய்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அதனால போய்கிட்டே விஜயன். அவன் பேர் விஜய். சரி இங்க அது எங்க விஜய் வந்துடும். அப்படியா இப்படியே போயிட்டான். என்ன வீடு போறேன்னு தெரியல. சரி போ. அம்மா இதுல என்ன எழுதி தெரியுமா? உலகப்பட்டியத்தில் வாங்கிக்கூடிய தர்மபுத்திர மகாராஜா எழுதுவது என்னவென்றால் மதுரை ஆளக்கூடிய அள்ளிராணி அவர்களுக்கு எழுதுவது என்னவென்றால் எனக்கோ உடல்நிலை சரியாக இல்லாத காரணத்தினால் உன்னுடைய பிள்ளை புள்ளதினை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். உன் குழந்தை எடுத்து உலகப்பட்டினம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதி வைக்கிறார். முக்கியமான விட்டுருக்கியா சீரியஸா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தெரியாது. வரும்போது மால்லாம் வாங்கிக்கணும் வரவும். நான் எதுவும் சொல்ல அவங்களே என்னுடைய மாமா கஷ்டம். என்னுடைய மூத்தா அவருக்கும் உடல்நிலை சரியாக இல்லையா? என் பிள்ளைய பார்க்கணும் என்று பாருங்களா